இந்த காலவெளியிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை என்னவென்றால், ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. இந்த காலவேளையிலும் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே கூட தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில பிரிவினைகள் காணப்படலாம், உன் வாழ்க்கையில போராட்டங்கள் காணப்படலாம், உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ விரும்பாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒருவரும் என்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசாரிக்க இல்லையே என்று சொல்லி உனக்குள்ளே ஒரு விதமான அங்கலாய்ப்பும் வேதனையும் காணப்படலாம். ஆனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உன் நீதி விளங்கும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் என்று சொல்லி ரூத்துடைய வாழ்க்கையிலே கூட, ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஆனால் அவள் வாழ்க்கையிலே சாபம், முற்பிதாக்களின் சாபம் அவளை அலக்கழித்து கொண்டிருந்தது. அந்த முற்பிதாக்களின் சாபத்தின் நிமித்தம் அவள் தன் கணவனை இழந்தாள், பிள்ளை பெறாத ஒரு மலடியாய் காணப்பட்டாள். ஆனால் நகோமியின் மூலமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டவுடனே அவள் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தாள். அந்த நகோமி அவளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் மோவாப் தேசத்திலே இரு என்று சொல்லும் போதும் அவள் சொன்ன ஒரு வார்த்தை, ரூத் 1 அதிகாரம் 18, 16, 17 வாசிக்கும் போது, நான் உம்மை பின்பற்றாமல் உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாக, அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் அந்த ரூத் மோவாபிய ஸ்திரியா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாபம், பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன்தான் வழி என்பதை அறிந்த உடனே அவள் தன் மாமியாகிய நகோமியை பின்பற்றி மோவாபிலிருந்து பெத்லஹேம் கடந்து வருகிறாள். அவள் கடந்து வரும்போது போவாஸை அவள் சந்திக்கிறாள். அப்பொழுது போவாஸ் அவளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உன் செய்கைக்கு, ரூத் 2:12-13, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நானும் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்தியாய் இருக்கும் என்று, ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளை பட்சமாய் பேசினீரே என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 அதிகாரம் 2 நாம் வாசிக்கும் போது, நீ போவாசின் வேலைக்காரிகளோடு குடியிருந்தாயே, அவன் உம்முடைய உறவின் முறை அல்லவா? இதோ இன்று ராத்திரி அதை வார்கோதுமை தூற்றுவான் என்று சொல்லி அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நகோமி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி அவளுக்கு ஒரு சௌக்கியத்தை தேடுகிறாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவள் சொல்லுகிறாள், அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை தமக்கு முன் செய்யாமல் இழைப்பார மாட்டான் என்றால். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அந்த மோவாபிய ஸ்திரியானிய ரூத் தேவனை தேடி வந்தது நிமித்தம் தேவன் அவள் வாழ்க்கையை கடாட்சித்தருளி கர்த்தர் அவளுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் சுக வாழ்வு துளிர்க்க
கர்த்தர் அவள் நீதி விளங்க கர்த்தருடைய மகிமையுள் வாழ்க்கையிலே வெளியரங்கமானது. எப்படி போவாஸ் திருமணம் செய்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அந்த போவாஸ் ரூத் வம்சத்திலே ஓபேத் பிறந்தார். அந்த ஓபேத் ஈசாயை பெற்றார். அந்த ஈசாய் தாவீதை பெற்றார். அந்த தாவீதின் வம்சத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே பெத்லஹேமிலே பிறந்த ஒரு ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய கிருபையை பெற்றவளாய் அவள் காணப்பட்டாள். இந்த காலவெளியிலே கூட உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ரூத்துடைய வாழ்க்கையை, சபிக்கப்பட்ட அந்த மறுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்த தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சௌக்கியத்தை அவளுக்கு கடாட்சித்தருளின தேவன் இன்றைக்கு 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உன் சுக வாழ்வு சுகித்திருக்கும்படி, உன் சுக வாழ்விலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நீ காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. க்ளோரி ரிகபா ஷிகத்தி நீரபல பௌதீரபா. உன் இருளான வாழ்க்கை உன்னை விட்டு அகன்று போவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கும். எந்த சாபங்கள் உன்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சாப கட்டுகளில் இருந்து நீயும் உன் குடும்பத்தாரும் விடுவிக்கப்படுவதை உன் கண் காணும். ரூத்துடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான பலனை அவள் கண்டது போல் உன் வாழ்க்கையிலும் நீ ஒரு நிறைவான பலனை காணும்படி உன் சுக வாழ்வு சுகித்திருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுகமே இல்லாமல், பலனே இல்லாமல் ஆத்மாவிலே சோர்ந்து போய் இருக்கிறாயா? கலங்காதே பிரியமானவனே. உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய், சுகமாயிருப்பாய். ஒரு நகோமி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ரூத்துக்கு சுகத்தை தேடி கொடுக்கும் போது ஒரு போவாஸ் அந்த சுகத்திற்காக இளைப்பாராமல் பிரயாசப்படுவானால் அதை காட்டிலும் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விசேஷித்த விதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உன்னை அனுசரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நகோமியை காட்டிலும் போவாஸை காட்டிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சுக வாழ்வு, உன் பிள்ளையுடைய சுக வாழ்வு, உன் குடும்பத்தினுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன்னுடைய நீதி வெளியரங்கமாக்கும். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிள்ளைகள் காணப்பட்டாலும், சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, அவள் ஒவ்வொருடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்விடத்தக்கதாக என் தேவன் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், கிருபையுள்ளவர் அப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருடைய சுகவாழ்வும் சுளித்து நிறைவான ஒரு பலனை காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். Have a blessed day. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.